ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்றைக்கி சிக்கன் கராச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் எதுவும் கலக்கலை, வெறும் சிக்கன் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதை அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வணங்கணும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டா வாட்டி பூண்டு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன். அதை போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் எல்லா சிக்கன்லையும் படணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டின வாட்டி மூடி போட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த சமயத்தில் தக்காளி ஒரு 5 தக்காளி நல்லா ரெண்டாக கட் பண்ணி இப்போ அந்த சிக்கன்லேயே சேர்த்துக்கலாம். இது 2ஆக கட் பண்ணி தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இருக்க அப்படியே வணங்கி வந்துடும். லைட்டாக ஒரு கிண்டி விட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் வெந்து வரணும், அதுக்காக நிறையா ஊற்றிடக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். இதை மூடி போட்டுடலாம், அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது அடுப்பு சிம்மில் தான் வச்சு வேகணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வெந்து வரும். இந்த தக்காளியெலாம் நல்லா வணங்கி தோல்லாம் நல்லா கழுண்டு வந்துடும். அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துடணும். அதுக்கு தான் அரை தக்காளியாக போட்டது. சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா தக்காளியில் உள்ள தோல் எடுக்க முடியாது. அரை தக்காளியாக கட் பண்ணி போட்டோம்னா தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளியும் நல்லா வணங்கிடும். எல்லா தோலையும் இப்படி கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த தக்காளி நல்லா குத்தி ஓடலாம், அப்போ தான் நல்லா வெந்து வரும். குத்தி விட்டு நல்லா எல்லாமே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டைம் கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாகவே போதும். போட்டு எல்லாம் ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக போடும்போது வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேகணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் வெந்துருச்சு. நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுலேயே கஸ்தூரி மேத்தி நல்லா பொடி பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பட்ரு ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். இது 10 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இனிமேல் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுக்கு சிக்கன் கராச்சி ரெடி ஆகிடுச்சு.
இந்த கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயமே போடாமல் செஞ்சுருக்குறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.